தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி என்ற பெயருடன் அறிமுகமானவர் தான் ரவிமோகன். இவருடைய தந்தை ஒரு பிரபலமான தயாரிப்பாளர். இவருடைய அண்ணன் பிரபலமான இயக்குனர். இவருக்கு ஆர்த்தி என்ற ஒரு மனைவி இருக்கு. இவங்க 2 பேருக்கும் தான் மிகப்பெரிய ஒரு சண்டையே தமிழ் சினிமாவுல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கடந்த 2 வருஷமா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இவங்க விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கும், வீட்டுக்கும் தான் நடந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2ம் ஆண் பிள்ளைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடிகர் ரவிமோகன் கெனிஷா என்பவர். அதாவது பிரான்ஸ் பாடகி, பப்ல பாடுறவங்க. அவங்களோட ஒரு தொடர்புல இருக்காங்க. லிவிங் டுகெதர்ல இருக்காங்க அப்படின்ற போல சொல்லப்படுது. 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து தான் எல்லா இடத்திற்குமே போறது, சேர்ந்து தான் வாழ்றது எல்லாமே சினிமாவுல எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இருவரும் தோழி, தோழன் என்று தான் சொன்னாலும், ஆனா இவங்க 2 பேருமே ஒரு கணவன் மனைவியாக தான் வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுது. 2 பேருமே சேர்ந்து பார்த்தோம்னா, அ அ திருமணம் பல விழாக்களுக்கு போறது, சினித்துறையில திருமண விழாவல் நடந்துச்சுன்னா, அந்த விழாவுக்கு போறது. அ பல இடங்களுக்கு வெளியூர் போறதா இருந்தாலும் 2 பேருமே சேர்ந்து தான் போறது. அ மொத்தத்தில இவங்க 2 பேருமே கெனிஷாவும், ரவிமோகனும் ஒரு கணவன் மனைவியாக தான் வாழ்ந்து வர்றாங்க. ஆனா மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா, ரவிமோகனுக்கு ஒரு கருப்பான வாழ்க்கை தான் அமைந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா, அவருக்கு வாக்கப்பட்ட திருமதி ஆர்த்தி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க ஒரு ரொம்ப பெரிய பணக்காரங்க. ரவிமோகனை ஒப்பிடும் அளவில் அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படின்ற போல சொல்றாங்க. இதனாலே பல கொடுமைகள டார்ச்சர்களை அனுபவிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கடந்த 2 நாளைக்கு முன்பு, அதாவது ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தி குறித்து கெனிஷா எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது. அவங்கள பத்தி வாய் திறக்கக்கூடாது. அப்படின்ற போல உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. இதற்கிடையில நேற்று பார்த்தீங்கன்னா, கெனிஷா தனது வேதனைகளை, தனது துன்பங்களை, தான் பட்ட அ அவமானங்களை எல்லாம் சேர்த்து நேற்றைக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க.